நம்ம கடந்த வாரத்திலேருந்து விசுவாசத்தை குறித்து ரொம்ப பார்த்துட்ருக்கோம். நம்மளோட உள்ளான அழகில் ஜெபம் ரொம்ப அழகான விஷயம். அந்த ஜெபத்தில் முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஃபெய்த் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் நம்ம இந்த விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம் அவிசுவாசமும் விசுவாசமும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவிசுவாசம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்க முடியாது. அவிசுவாசம் உள்ளவனாக இராமல் விசுவாசம் உள்ளவனாக இருன்னு சொல்லி ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம வாழ்க்கையிலையும் அவிசுவாசத்தோடு ஒரு ஜெபத்தை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. இன்றைக்கு நம்பிக்கையும் விசுவாசம் இது ரெண்டத்தையும் குறித்து பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13:13 ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை மூன்றும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்பிக்கைனா என்ன, விசுவாசம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பிக்கைனா நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். அது ஒரு உறுதியான ஒரு காரியம் இல்லை சீட்டு கிடைக்குமாங்க, கிடைக்கும் நம்புகிறேன், அப்ளை பண்ணியிருக்கோம், அப்போ கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் இல்லையா. ஒருவேளை இது உங்கள் பையன் நல்லவங்களா இருப்பாங்களா, நல்லவனா வருவான்னு நினைக்கிறேன், ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ போகிறான் காலேஜுக்கு, ஏதோ படிக்கிறான், இல்லை நடக்கும்னு நான் நினைக்கிறேன். பெண்ணுக்கு திருமணம் ஆகுமா, நடந்துரும்னு நினைக்கிறேங்க, பார்த்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே நம்பிக்கை. அதாவது ஒரு காரியம் நன்மையாக நடக்கும் என்று எதிர்பார்க்கிறது. நம்பிக்கை முக்கியமாக அது வருங்காலத்தை குறிக்கிறது. இட்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக், ஓகேவா. ஆனால் விசுவாசம் அப்படின்றது அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு முதல்ல நம்ம நினைக்கிறது. அதாவது அது ஒரு பாஸ்ட் டென்ஸ், அதாவது ஏற்கனவே முடிஞ்ச ஒரு காரியமாக நம்ம இருதயத்தில் பார்த்து அது இப்பொழுதே என்னோடய வாழ்க்கையில் நடக்க துவங்கி விட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் விசுவாசம் இல்லை. அதனால தான் எபிரேயர் 11:1 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. அதை இன்னும் பார்க்கல, ஆனால் நிச்சயமாக நம்புகிறேன் இதுதான் நடக்க போகுது இல்லை. காலேஜில் சீட்டு கிடைக்குமா, கிடச்சிரும். அது அப்படி உறுதியாக சொல்கிற, ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாரு, சரியா. இல்லை பரிசுத்தமாக வாழ முடியுமா, நிச்சயமாக வாழ முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன்னை பழுதற்றவர்களாக நான் ஆண்டவர் முன்னால் பிதா முன்னால் உன்னை நிறுத்தும் வரைக்கும் நான் உன்னை கை விடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது விசுவாசம் அப்படின்றது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கோ அதை நான் முழுமையாக நம்பி அது என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய சூழ்நிலைகளில், என்னுடைய காரியங்களில் நிச்சயமாக செய்து முடிக்கப்பட்ட ஒரு காரியம். அது என் வாழ்க்கையில் இப்போ நடக்க துவங்கி கொண்டு இருக்கிறது என்று உறுதியாக நம்புகிறது தான் விசுவாசம். அப்போது நம்பிக்கையோடு இருக்கிறது ஒரு டிஃப்ரென்ஸையும் உண்டு பண்ணாது. அதான் நினச்சிட்டே இருக்கேன், ஜோம்னிட்டே இருக்கேங்க, என்னுடைய கணவர் திருந்திடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கணவர் திருந்த மாட்டார், ஓகேவா. நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு குழந்தை பிறந்துடும், இந்த வருஷம் பிறக்கல அடுத்த வருஷம் பிறந்துரும்னு நினைக்கிறேன், நிச்சயமாக அது ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணாது. இந்த வருடம் போகும், அடுத்த வருடமும் போகும், குழந்தை வந்த பாட்டு இருக்குது. அதனால தான் நிறைய பேர் ஜெபத்தோடு இருக்கீங்க, நம்பிக்கையோடு இருக்கீங்க. அதாவது யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இன் ஹோப், யூ ஆர் ப்ரேயிங் இன் ஹோப், பட் காட் வாண்ட்ஸ் யூ டு ப்ரே வித் ஃபெய்த். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா, என் பிள்ளை என்ன ஒரு குழந்தை கொடுக்கறதுக்கோ, ஒரு கடனை முடிக்கிறதுக்கோ, ஒரு சூழ்நிலையில் மாற்ற வரணும், ஏன் நம்ப மாட்டேங்கிறா. என்னுடைய சொந்த குமாரனையை கொடுத்துருக்குறேனே அவங்களுக்காக இல்லை. அதுதான் ரோமர் 5 ரொம்ப அழகாக போட்டிருக்கு. தன் சொந்த குமாரனையே கொடுத்த அவர் வேறு எதை உங்களுக்கு கொடுக்க மாட்டார், வேற எதை கொடுக்க முடியும். இதுதான் பெஸ்ட்டு, த ஒன்லி பிகாட்டன் சன் இல்லை. நான் அவரையே கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டு உங்கள் பாவத்துக்கான விலை கிரயத்தை கொடுப்பதற்கு என்னோட சொந்த குமாரனே கொடுத்து அவர் வீடு கொடுக்க முடியாதா, இல்லை ஒரு கடன் அடைக்க முடியாதா, ஒரு குழந்தை கொடுக்க முடியாதா, ஒரு வேலை கொடுக்க முடியாதா, எதை என்னால் செய்ய முடியாது இல்லை. ஆண்டவர் ரொம்ப இடத்துல வேதாகமத்தில் கேட்குறாரு, என்னை சோதித்து பாருங்க, நீங்கள் யூ கேன் டெஸ்ட் மீ, ஆஸ்க் வாட் எவர் யூ வாண்ட் இல்லையா. அப்போது கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரோட வசனம் என்ன சொல்லுது அப்படின்றது தான் முக்கியம். ரொம்ப நல்ல ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் யோவான் 11வது அதிகாரம் 23லேருந்து 27வது வசனம். இதில் என்ன சம்பவம் இருக்குன்னா, லாசரு இறந்துட்டார். இயேசு வேண்டுமென்றே 4 நாள் தங்கிட்டு லேட்டாக வராரு. முழு குடும்பமும் ஒரு துக்கத்தில் இருக்கிறது, ஒரு மரணம் நடந்திருக்கூட, வாலிப பையன் இறந்துட்டான்.
இயேசுவும் கூட சேர்ந்து அழுறார். அப்போது மார்த்தாளை பார்த்து ஒரு டயலாக், அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்னால் மார்த்தாளோட விசுவாசம் எப்படி இருக்கிறது, அவளோட விசுவாசம் கொஞ்சமாவது இருந்தால் மார்த்தாள் மரியாள் கிட்ட நான் இந்த அற்புதத்தை செய்திடலாமே என்று எதிர்பார்த்து ஒரு சம்பாஷணை அவரோட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, இயேசு அவளை நோக்கி 23வது வசனம் சொல்லுது, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இதான் ஆண்டவரோட வார்த்தைங்க. நம்ம கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார். நம்ம நல்லா ஜெபிக்கும் போது ஒரு சூழ்நிலை மாறணும், ஒரு கடினமான சூழ்நிலை மாறணும். குழந்தைங்களுக்காக ஜெபிக்கிறோம், கணவருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், சரியா? இல்லை ஒரு சூழ்நிலை மாறணும்னு ஜெபிக்கிறோம், ஒரு உறவில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும்னு ஜெபிக்கிறோம். முதல்ல ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். முதலாவது ஒரு வார்த்தை இல்லை ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார். சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டார், ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு, ஒரு துக்கமான சூழ்நிலை, யாருமே மாற்ற முடியாது. ஆனால் இயேசு வந்து சொல்றாரு, உன்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொல்றார் இல்லை? ஆனால் மார்த்தாளுடைய வார்த்தையை பாருங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவங்க நம்பாம இல்லை, நம்பிக்கை இருக்கு, ஆனால் விசுவாசம் இல்லை. என்ன சொல்றாங்க? நடக்கும் ஏசப்பா, நிச்சயமாக உயிர்த்தெழுற நாளுன்னு ஒன்று இருக்குல்ல, அன்னைக்கு என் சகோதரனும் உயிர்த்தெழுவான். ஐயோ, நான் அதை சொல்லலமா. இப்போ விசுவாசன்றது இட் ஆக்ட்ஸ் நவ், இட் இஸ் ஃபார் நவ். இப்போ நடக்க போகிறது. உடனடியாக ஒரு விடுதலை. ஒரு வியாதியில் இருக்கும், நம்மளுக்கு விடுதலை வேணும்னா 1 வருஷம் 2 வருஷம் கழித்து சுகம் தாங்க ஆண்டவரேன்னு கேட்போமா? இன்றைக்கு எனக்கு வலிக்கிறது, இன்றைக்கு நான் வேதனைக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறேன், இன்றைக்கு எனக்கு என் கட்டில் விட்டு எழும்ப முடியல, அப்போ எனக்கு உடனே தானே வேணும் விடுதலை. அப்போது ஆண்டவர் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எப்படி ஜெபிக்க முடியும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், நடந்துரும், ஆண்டவர் விடுதலை கொடுத்துருவார்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு, சுகமாக்கிட்டாரு, நான் நிச்சயமாக சுகமாயிருவேன், நான் வெளியே வரப்போகிறேன், நடக்க போகிறேன். இதுதான் விசுவாச வார்த்தைகள். மார்த்தாள் சொன்னது நம்பிக்கையின் வார்த்தைகள். ஆமாம் ஆண்டவரே, ஒரு நாள் அது நடக்கும் இல்லை? இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்க, இந்த வசனம் எவ்வளோ சாலிட். திருப்பி சொல்றார் ஆண்டவர், ஏம்மா நீ வந்து பாரு, நான் தான் உயிர்த்தெழுதல் ஜீவன், என்னால் முடியாதது எதுவுமே இல்லை. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் உயிர்த்தெழ வைக்கிறது தான் ஒருத்தரை. நான் தான் அந்த உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், நான் அதுக்கு தான் வந்திருக்கிறேன். நீ ஏன் கொஞ்சம் நம்பக்கூடாது? நிறைய நேரம் இன்னைக்கு படுக்கையில் இருக்கும், குறிப்பாக ஒரு மரண படுக்கையில் இருக்கிற யாரோ ஒருவரோட ஆண்டவர் தெளிவாக பேசி கொண்டிருக்க. டாக்டர் சொல்லியிருக்கலாம், உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு இனிமே ஜீவன் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை நீங்க நம்ப வேண்டாம், இல்லை டாக்டர் சொன்னதை நீங்க நம்ப வேண்டாம், ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரை இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்க, இது இயற்கை. ஆனா நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஐ லுக் அப் டு த சூப்பர் நேச்சுரல் பீயிங். உங்களை நான் விசுவாசத்தோட பார்க்கிறேன். நீங்க லாசருவை உயிர்த்தெழுந்த வைத்த தேவன் அல்லவா, இயேசுவை உயிர்ப்பித்த தேவன் அல்லவா, என்ன உயிர்ப்பீங்க? என்னோட செத்து போன அணுக்களை, என்னோட செத்து போன சரீரத்தை, என்னோட கேன்சரை நீங்க சுகமாக்குங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க, நிச்சயமாக ஆண்டவர் சுகம் கொடுப்பார். பாருங்க, ஒரு அம்மா ஜெபிக்க வந்தாங்க. ஜெபிக்க வரும்போது ஒரு ஊழியக்கார்ட்ட அவங்க வீல் சேரில் உட்காந்துருக்காங்க, கால் நடக்க முடியாது. இடையில ஏற்பட்ட ஏதோ ஒரு காரியத்தில் அவங்களால கால் நடக்கவே முடியாமல் ஆயிடுச்சு. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த ஊழியக்காரர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களும் கூட சேர்ந்து கத்தி ஜெபம், இயேசுவே சுகப்படுத்துங்க சுகப்படுத்துங்க சுகப்படுத்துங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் திடீர்னு நிப்பாட்டிட்டு நீங்களும் நிப்பாட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் ஜெபிக்கிறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வசனத்தை காமிச்சார். அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். நீங்க இந்த வசனத்தை நம்புறீங்களா? ஆமா நம்புறோம். இந்த வசனம் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா, ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கா? குணமாக்குவார்னு இருக்கா, குணமாக்கிட்டார்னு இருக்கா, இல்லை குணமானீர்கள்னு இருக்கு. அப்போ பாஸ்ட் டென்ஸ். அப்போ குணமாயிட்டீங்களா நீங்க? ஆமாம் குணமாயிட்டேன். அப்புறம் எதுக்கு திருப்பி ஏசுப்பா சுகமாக்குங்கன்னு சொல்கிறீங்க? இயேசுவே சுகம் தந்துட்டதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்து நடங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்று சொன்னாங்களாம். உடனே அவங்க வந்து அப்படி ஜெபிக்க, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்துட்டதுக்காக நன்றி, என் கால் பலப்பட்டதுக்காக நன்றி. அந்த ஊழியரும் அவங்களோடு இணைந்து ஜெபித்ததுக்கப்புறம் வாங்க நடங்கன்னு சொல்லி எழுப்பி விட்டபோது அவங்க நடக்க ஆரம்பித்தாங்களாம். நிச்சயமாக நம்ம சூழ்நிலைகள் மாறும்,
வியாதிகள் மாறும். கண்ணீரோட கவலையோட கணவரோட பிரிந்து இருக்கிற பெண்கள் இருக்கிறீங்க, குழந்தை இல்லாத பெண்கள் இருக்கீங்க, வியாதியோடு இருக்கிற பெண்கள் இருக்கீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாக பேசுகிறார். இல்லை உங்கள் வீட்டில் வேற யாரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அதை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை பிடித்து கொள்ளுங்கள். மார்த்தாக்கு அது விளங்கலை. ஆனால் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கிரியை செய்ய வச்சு அந்த இடத்துல லாசருவை கொண்டு வந்து நிறுத்தும் போது தான் மார்த்தாள் நினச்சா, ஐயோ என்னைக்கோ உயிரோட வருவாங்கன்னு நான் நம்பினேன், ஆனால் இன்றைக்கு உயிரோட வந்திருக்கிறாங்களே, இதுதான் விசுவாசம். இல்லை, ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறார். ஸோ நம்பிக்கை வைக்கிறது நல்லது தான், இல்லவே இல்லை, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். இல்லை, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு செய்வார், என்னோட தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஒருவேளை பொருளாதார தேவையோடு கூட நிறைய பேர் கண்ணீரோடு இருக்கிறீங்க. தேவைகள் இல்லையே, மாத கடைசியாகுது, இப்படி எனக்கு ஒவ்வொரு நாளும் போகுது, என்னோட பிரச்சனைகள் கடன்காரர்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்கறதற்கு உதவியாக இருக்கிற அன்னைக்கு நம்பிக்கை அப்படின்றதுலேருந்து விசுவாசத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி உங்கள் ப்ரேயரை விசுவாசத்தோட, ஜெபத்தை விசுவாசத்தோடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்களோடு இணைந்து இந்த விசுவாச ஜெபத்தை உங்களோட இணைந்து நானும் பண்ண போகிறேன். இணைந்து ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நல்ல தகப்பனே, அப்பா ஆண்டவரே, மார்த்தாள் நம்பிக்கையோடு இருந்தாள். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய விசுவாசம் லாசருவை உயிர்ப்பித்தது தகப்பனே. அப்பா, நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். சில நேரில் கர்த்தர் எப்படியும் விடுவிப்பார், கர்த்தர் எப்படியும் செய்வார்னு சொல்லி நம்புகிறோம். ஆனால் நிச்சயமாகவே செய்வார், விடுதலை தரப்போகிறார் என்று சொல்லி ஆண்டவரே விசுவாசிக்க எங்களுக்கு பலன் தாங்க. அது அறிக்கையிட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்கள் வாயில நிறைய நேரம் நம்பிக்கையின் வார்த்தைகள் வருதே தவிர விசுவாச அறிக்கைகள் வரமாட்டேங்குது. உடைய வார்த்தை மேல நீர் கொடுத்த அப்பா ஆண்டவரே அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க சூழ்நிலைகள்ல, எங்க ஊழியத்துல ஒரு அற்புதத்தை நாங்க ருசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஊழியத்துல ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிற சகோதரிகள் இருக்கலாம். நான் எவ்வளவு உண்மையா ஊழியம் செய்கிறேன், ஆனா ஏன் சூழ்நிலைகள்ல இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி யோசிக்கலாம். விசுவாசத்தோட ஜெபிங்க, எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திக்கிறேன்னு சொல்லுகிறார். தரிசனத்தை கொடுத்தவர், உங்களை அழைத்தவர், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காரியத்தை, இந்த ஊழியத்தை செய் மகளே என்று சொல்லி உங்களோடு கூட பேசின தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமாக எல்லா தேவைகளையும் சந்தித்து நீங்க துவங்கின அந்த ஊழியத்தை முடிக்க ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் ஜெபத்தையும் நீர் கேட்டு ஆமென் என்றும் பதில் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஏனென்றால் உம்முடைய வசனம் சொல்லுகிறது, அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் செவி கொடுக்கிறீர் என்றும் நீர் பதில் கொடுக்கிறீர் என்றும் அப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி உம்முடைய வசனம் சொல்லுகிறது. உம்மை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளோட முகங்களை பிரகாசம் அடைய செய்யும் அப்பா. அவர்கள் தலைகளை நிமிர்ந்து நிற்க உதவி செய்யும் ராஜா. எந்த ஒரு இடத்திலையும், எந்த ஒரு சூழ்நிலையும் அப்பா எங்க பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார். ஒருவேளை ஜெபம் மற்றும் ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பரில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் பெற்ற நன்மைகள், ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருந்தா, அற்புதம் செய்திருந்தா எங்களுக்கு அதை தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணலாம், இமெயில் பண்ணலாம், இல்லை கடிதம் எழுதலாம். எங்களோடு கூட நீங்கள் நிச்சயமாக உங்கள் அற்புதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெறுகிறேன்.